இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு போதிய அளவு நிதி ஒதுக்காததை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நேற்று மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் மற்ற மாநிலங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் நிதியும் ஒதுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய இந்தியா கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட முக்கியமான துறைகளில் நிதி ஒதுக்கீடு குறைவாகவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழ்நாடு இல்லை, திருக்குறளும் இல்லை, தமிழகத்துக்கு நிதி எங்கே உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.